அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், சர்வஜன வசியம் செய்யக்கூடிய எளிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த சர்வஜனத்திற்கு வசியம் செய்யக்கூடிய மையை உங்களால் முடிந்தால் நீங்களே கூட நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை பின்பற்றி தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெற முடியும். இதை தயார் செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சர்வஜன வசியம் தரக்கூடிய மை தயார் செய்ய நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மரமாக இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய விழுது, கடைகளில் கிடைக்கக்கூடிய சிகப்பு சந்தனம், வெள்ளை விஷ்ணுகிராந்தி மூலிகையின் முழு சமூலம், அழுகன்னி மூலிகை, தொழுகன்னி மூலிகை, ஆனை வணங்கி மூலிகை, இந்த அனைத்து மூலிகைகளையும் முறைப்படி உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி மஞ்சள் நூல் கொண்டு முறையாக காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சைவ பலி கொடுத்து விட்டு இந்த மூலிகைகள் அனைத்தையும் எடுத்து வர வேண்டும். இவ்வாறு எடுத்து வந்த அனைத்து மூலிகைகளையும் நிழலில் மட்டுமே காய வைத்து அவற்றை புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஒரு பட்டை, சிறிதளவு வசம்பு இவற்றுடன் சேர்த்து நன்றாக எரிக்க வேண்டும். எரித்து முடித்த பிறகு வரக்கூடிய சாம்பலை அதன் சூடு ஆறிய பிறகு கல்வத்தில் எடுத்து வைத்து சுத்தமான காராம்பசுவில் நெய், புனுகு, கோரோசனை இவற்றை சேர்த்து 4 ஜாமம் கைவிடாமல் சர்வஜன வசிய மந்திரத்தை உபவாசம் இருந்து கொண்டு தொடர்ந்து உச்சரித்து கொண்டே மையை அரைத்து 4 ஜாமம் முடிந்த பிறகு இந்த மையை வலித்து எடுத்து கண்டிப்பாக ஒரு வெள்ளி டப்பாவில் மட்டுமே வைக்க வேண்டும். இவ்வாறு வெள்ளி டப்பாவில் வைத்த அந்த மையினை தொடர்ந்து 9 நாட்கள், 11 நாட்கள் மற்றும் 21 நாட்கள் என உங்களால் எவ்வளவு நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தினமும் காலை, இரவு என 2 வேளை சர்வஜன வசிய மந்திரத்தை சொல்லி இந்த மையை இன்னும் நன்றாக உருவேற்றி சர்வஜன வசிய மந்திரத்தை காலை, இரவு என 2 வேளையும் தொடர்ந்து சொல்லி இந்த மைக்கு அதிக சக்தி ஏற்றி அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு சர்வஜனமும் வசியமாவார்கள். ஆண், பெண், அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், இது போன்றவர்கள் உங்களுக்கு வெகு எளிதாக வசியமாவார்கள். அவ்வாறு உங்களுக்கு இந்த மையினால் வசியமாகக்கூடிய நபர்களை தவறான வழியில் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாமல் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த மை உங்களுக்கு கடைசி வரை சக்தியுள்ளதாக இருக்கும். நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது இதனால் எந்த பாவமும் ஏற்படாது. நாம் சொன்ன பொருட்கள் அனைத்தும் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் இந்த மையினை தயார் செய்து பயன்படுத்தி சர்வஜன வசியம் செய்து கொள்ளுங்கள். தயார் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள், தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவு சர்வஜன வசிய மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.